மோன்தா புயல் கரையை கடந்ததைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 10 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நிஜமாக வங்கக்கடலில் உருவாகியிருந்த அந்த மோன்தா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டானது ரத்து செய்யப்பட்டு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மோன்தா புயல் நேற்று இரவு கரையை கடந்ததை அடுத்து இன்று காலை முதல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், மண்டபம், சோழியாக்குடி, தேவிப்பட்டினம் உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று காலை மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள், அதேபோல் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் என படகுகள் என மொத்தமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க உற்சாகமாக கிளம்பி காலையில் புறப்பட்டு சென்றுள்ளனர். குறிப்பாக இன்று மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு முன்பு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களுக்கு தேவையான மீன்பிடி உபகரணங்களை ஏற்றிக் கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். 10 நாட்களுக்கு பின்பு இன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்களால் அந்த வெறிச்சோடி காணப்படும் மீன்பிடி துறைமுகம் இன்று பரபரப்பாக காணப்பட்டது. அதே போல் இந்த நாட்டுப்படகு மீனவர்களும் இன்று முதல் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து அவர்களும் இன்று காலை முதலே மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். மேலும் இந்த மீன்பிடிக்க சென்றுள்ள விசைப்படகு மீனவர்கள் இந்திய கடற்பரப்பில் மீன்பிடித்துவிட்டு பாதுகாப்பான முறையில் கரை திருப்ப வேண்டும் எனவும், அதே போல் மீனவர்கள் தங்களது பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அடையாள அட்டைகளை வைத்திருக்க வேண்டும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.